சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ்ளோ நேரம் சொல்றீங்க. இதெல்லாம் வாங்கிக்கங்க. என்ன இதெல்லாம்? இது உங்களுக்கு பிடிச்சமான புடவை, இது உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாமே இருக்குங்க. பிடிச்சு பாருங்க. புடவையா? ஆமாங்க. இனிமே நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை நானே வாங்கி கொடுத்துறேங்க. இனிமே நீங்க யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துட்டு இருக்க வேணாம். உங்க அம்மா பாட்டியும் கேட்க வேணாம். நீங்க வேற யாரையும் எதிர்பார்த்துட்டு இருக்க வேணாம். எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. என்ன சொல்றீங்க? ஆமாங்க. அண்ணன் இன்னைக்கு ஹோட்டலுக்கு வந்ததும் நேத்து நடந்த விஷயத்தெல்லாம் பேசி ரொம்ப வருத்தப்பட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, கையில 25,000 ரூபாய் பணம் கொடுத்தாரு. மாசம் மாசம் நம்மளுடைய தேவைக்கு இந்த மாதிரி பணம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. மாமா பணம் கொடுத்தாரா? ஆமாங்க. ஏங்க, இந்த பணத்தை ஒன்னும் சும்மா கொடுக்கலங்க. நான் கஷ்டப்பட்டு நம்ம ஹோட்டல்ல வேலை செஞ்சதுக்காக வந்த பணம் தாங்க. அதுக்காக என்ன வேலைக்காரன்லாம் நினைச்சிடாதீங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹோட்டல்ல எனக்கும் சம உரிமை உண்டு. அண்ணே அத அவர் வாயாலே என்கிட்ட சொன்னாரு. சரி. என்னங்க வெறுமனே சரிங்கன்னு மட்டும் சொல்றீங்க? வேற என்ன சொல்லணும்? இல்லங்க, எங்க அண்ணன் உண்மையிலேயே தங்கமானவர் இல்லங்க. நான் ஒன்னும் அவரை தப்புன்னு சொல்லலையே. சரிங்க. நான் எங்க அண்ணனை இந்த அளவுக்கு நேசிக்கிறேன், மரியாதை வச்சிருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு அவரும் அந்த மாதிரி நடந்துக்கிறாருங்க. அதனாலதான் இதெல்லாம். அவர் என்னைக்கு என்ன விட்டு கொடுத்தோ அதட்டி பறிச்சோ எதுவுமே செஞ்சது இல்லைங்க. சரி. ஏங்க, இந்த புடவையெல்லாம் எடுத்து பாருங்க. இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல வாங்கிட்டு வந்தது. இன்னும் உங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை எடுத்து பாருங்க. இருங்க, இங்க பாருங்க. இந்த புடவை இது எப்படி இருக்கு? இதை நீங்க கட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? அப்புறம் இது பாருங்க. இது கூட இந்த ஜிமிக்கி